கன்னி ராசிக்கான பலன்கள். ராசி புதன் நீசமாக இருக்கிறார். கன்னி ராசிக்காரர்கள் தன் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வது நல்லது. கன்னி ராசிக்காரர்கள் எதை செய்யறதுக்கு முன்னாடி 2 தடவை 3 தடவை யோசித்து செய்கிறது நல்லது. ரெண்டாவது சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். கடன் தேவைப்படும் கடன் கிடைக்கும். வேலை இல்லாத கன்னி ராசிக்காரருக்கு வேலை கிடைக்கும். 3வது செவ்வாயோடு சுக்கிரன் சேர்ந்திருக்கிறார். உங்கள் வேலையில் சிறு தூர பயணம் இருக்கும். அலைஞ்சு திரிஞ்சு சம்பாதிப்பீர்கள். 5வது சனி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். 8வது செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு சிறப்பு இல்லை. உங்களை தேடி கடன் வரும். வம்பு வழக்கெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சகோதரர்களும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சகோதரர்களும் சண்டை போடக்கூடாது. செவ்வாய் சனி சேர்ந்திருக்கிறதும் சிறப்பில்லை. இந்த செவ்வாய் சனி 12ஆம் இடத்தை பார்க்குறது. உங்களுக்கு தேவையில்லாத விரயங்களும் ஏற்படும். தண்ட செலவு ஏற்படும். ஏதாவது பொருள் ரிப்பேர் ஆகும். வாகனம் ரிப்பேர் ஆகலாம். நாலாதிபதி குருவே 8ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் வாகனம் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். மூலம் தேவையில்லாத விரயம் ஏற்படும். உங்களுக்கு தூக்கம் கெடும். வீட்டில் சண்டை ஏற்படும். படுக்கும்போது கூட சண்டை போடுவீங்க. யாரோட சண்டை போடுவீர்கள். செவ்வாய் சனி 6ஆம் இடத்தில் இருக்கிறது வேலையிலும் பிரச்சனை ஏற்படுத்தும். அலுவலகத்தில் நீங்கள் சண்டை போடுவீர்கள். அலுவலகத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டுருக்கும். நீங்கள் அமைதி காக்கிறது தான் நல்லது. உங்களுக்கு அஷ்டமத்தில் குரு இருக்கிறார். 8வது செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். கிரகங்கள் சரியில்லை. உங்கள் வேலையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. யாரோடையும் சண்டை போடக்கூடாது. உங்கள் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. உங்கள் மேலதிகாரிகளும் பகைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். 7ஆம் இடத்தில் சூரியன் ராகு இருக்கிறார். 12வது சூரியன் 7ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பில்லை. மனைவியால் விரயம் ஏற்படும். உங்களுக்கு கணவனால் விரயம் ஏற்படும். தேவையில்லாத அலைச்சல்லாம் ஏற்படும். உங்களுக்கு அந்த அலைச்சல் எந்த பிரயோஜனம் இருக்காது. தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள். தந்தை மூலம் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். தந்தையால் செலவு ஏற்படும். உங்கள் ராசியில் கேது இருக்கிறார். உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும். கோயில் திருத்தலங்களுக்கு செல்வீர்கள். 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது. கணவன் மனைவியோடு சண்டையிடுவீர்கள். கணவன் மனைவி அந்யோன்யம் இருக்காது. வீட்டுக்கு வந்தால் ஏன் வந்தோனுங்கிற சிந்தனை தான் இருக்கும். வீட்டுக்கு வந்தால் ஏன் வந்தோங்கிற சிந்தனை தான் இருக்கும். 10வது புதன் நீசமாக இருக்கிறார். சுய தொழில் கவனம் தேவை. புது இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் போடாதீர்கள். புது இன்வெஸ்ட்மெண்ட் போட வேணாம். ஏதோ ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணாலும் யோசித்து படித்து பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கையெழுத்திட வேண்டி இருந்தால் 2-3 தடவை படித்து பார்த்துட்டு யோசித்து முடிவு பண்ணுங்கள்.
கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாத கிரகங்கள் சாதகமாக இல்லை. உங்கள் யோகாதிபதி புதன் நீசன் சாதகமாக இல்லை. சுக்கிரனோட சனி சேர்க்கை சாதகமாக இல்லை. சனி 6ஆம் இடத்தில் இருக்கிறது. உங்கள் யோகாதிபதியான சனி புதன் சுக்கிரன் சாதகமாக இல்லை. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனே இருக்குது.